அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு மொபைல் நம்பர்ஸ் வச்சுருக்கீங்க. அதுக்கு முன்னாடி வந்து பின்கோடு மட்டும் சேர்த்தணும். அதாவது +91 அப்படிங்கிற பின்கோடு சேர்த்தணும். +91 மட்டும் இல்லை, வேறு என்ன பின்கோடு எஸ்டிடி கோடு சேர்த்துறதுனால நீங்கள் சேர்த்திக்கலாம். ஸோ அதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது. அது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா ஒவ்வொரு தடவையும் நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ப்ளஸ் போட்டு 91 போட்டு ஸ்பேஸ் விட்டு அந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணணும். ஸோ இது ரொம்ப டைம் எடுத்துக்கும். அதுக்கு பதிலாக ரொம்ப ஷார்ட்கட்டில் வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஹியூஜ் டேட்டாஸ் இருக்குது அப்படின்னா அந்த ஹியூஜ் டேட்டாஸையும் டோட்டலாக செலக்ட் பண்ணி இந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணி வந்து நீங்கள் ஈஸியாக வந்து எஸ்டிடி கோடாக இருந்தாலும் சரி, இல்லை இந்த மாதிரி +91 சிம்பிளாக இருந்தாலும் சரி, எது வேணாலும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை நான் டெலீட் பண்ணிடுறேன். ஸோ இந்த மொபைல் நம்பரை வந்து நான் இங்கே வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து இந்த மொபைல் நம்பருக்கு முன்னாடி தான் வந்து +91 வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் +91 மட்டும் ஆட் பண்ண தேவையில்லை. நீங்கள் எது வேணாலும் எஸ்டிடி கோடு எந்த கோடு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் ஊரோட எஸ்டிடி கோடு கூட முன்னாடி யூஸ் பண்ணிக்கலாம். நார்மல் உங்களோட லேண்ட்லைன் நம்பருக்கு முன்னாடி எஸ்டிடி கோடு ஆட் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் அதுவும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது மொபைல் நம்பர் அப்படிங்கிறதுனால முன்னாடி வந்து +91 வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ வாங்க எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ டோட்டலாக செலக்ட் பண்ணிக்கோங்க. என்ன டேட்டாஸ் வந்து நீங்கள் +91 அப்படிங்கிறத ஆட் பண்ணணுமோ அதை டோட்டலாக செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+1 கொடுங்க. அப்படி இல்லைனாலும் ரைட் கிளிக் கொடுத்து ஃபார்மேட் செல் வந்து கொடுங்க. ஸோ Ctrl+1 கொடுத்தாலும் அது ஷார்ட்கட்டு, இல்லைன்னா ரைட் கிளிக் கொடுத்து ஃபார்மேட் செல் கொடுத்தாலும் ஓகே. இதில் வந்து நம்பர் அப்படிங்கிற டேப்பில் போயிட்டு ஸோ நீங்கள் கஸ்டம்ஸ் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிங்கன்னா இங்கே சைடில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் 0, 0.00 அந்த மாதிரி நிறையா இருக்குது. இதில் வந்து 0ங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். ஸோ 0ங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, நீங்கள் இங்கே வந்து +91 அப்படிங்கிறத டைப் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் விட்டுட்டு இப்போ வந்து அந்த 10 டிஜிட்டுக்கு பதிலாக, அதாவது நீங்கள் 10 டிஜிட் நம்பருக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா 10 டிஜிட்டில் வந்து 0 போடுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணிட்டோம்னா நம்ம கஸ்டம்ஸில் போயிட்டு 0 செலக்ட் பண்ணிவிட்டு +91 போட்டுட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு ஒரு 10 0 வந்து போட்டுட்டோம். இப்போ இதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணாலும் லேண்ட்லைன் நம்பர் நீங்கள் வச்சுருக்கிறீங்கன்னா அந்த லேண்ட்லைன் நம்பருக்கு முன்னாடி வந்து என்ன எஸ்டிடி கோடு வேணுமோ அதை நீங்கள் இங்கே போட்டுக்கலாம். ஸோ போட்டுட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துருச்சு. ஸோ இந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக வந்து உங்களோட மொபைலுக்கு முன்னாடி +91 அப்படிங்கிறதையுமே ஆட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களோட லேண்ட்லைன் நம்பருக்கு முன்னாடி எஸ்டிடி கோடையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா ஃபேஸ்புக்கில் மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சதா அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், பிடிக்கல டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கு தெரியணும் விருப்பப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே போல் நிறைய வீடியோ வந்து என்னோட சேனல் நேம் இருக்குது, அதையும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.